விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கிறது என்று நாங்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறோம். அதிலும் குறிப்பாக அத்தனை சம்பவங்களின் பின்னாடியும் திமுகவை சார்ந்த யாராவது ஒரு நபர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு திமுகவினுடைய மிக முக்கியமான பிரபலமான ஒரு நபர் கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கிடம் ஆபாசமாக பேசி இன்றைக்கு சிக்கி இருக்கிறார். சமீப காலத்துலதான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு வேறொரு டம்மி பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த நபர் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில நாம விரிவாக பேசலாம். அவர் எப்படியெல்லாம் கடலை போட்டார் அந்த திமுக பெண் நிர்வாகிகளிடம் சொல்லிட்டு ஆதாரத்தோடு நாம இந்த காணொலியில பேச போறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். யார் அந்த நபர்? ராஜீவ் காந்தி தான் அந்த நபர். பெயிண்ட் டப்பா. அந்த பெயிண்ட் டப்பா ஊருக்கெல்லாம் யோக்கியம் சொல்லுவான், மேடையில அவ்வளவு நீட்டி முழங்குவான். ஆனால் அவன் கிட்டத்தட்ட 35 திமுக பெண்களிடம் திருமணமான பெண்ணு, திருமணம் ஆகாத பெண்ணுன்னு பாரபட்சமே பார்க்காம இரவு பகல்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக மெசேஜ் பண்ணி ஆபாசமாக அவர்களிடம் பேசி படுக்கைக்கு வா, உல்லாசமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பச்சை பச்சையாக அசிங்கமாக பேசி இருக்கிறான் இந்த ராஜீவ் காந்தி. இன்றைக்கு வசமாக சிக்கி இருக்கிறான். இந்த கம்ப்ளைண்ட் காவல்துறைக்கு போன உடனே தான் காவல்துறையினர் மறைமுகமாக இந்த செய்தியை திமுக தலைமைக்கு சொல்லி இவருடைய மாணவரணி பொறுப்பு பறிக்கப்பட்டு திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி போஸ்டர் அவருக்கு கொடுத்திருக்காங்க. சரி, அவர் என்னென்னலாம் காம லீலைகளை நடத்தி இருக்கிறாரு, அவர் என்னென்ன ஆசை வார்த்தைகளை எல்லாம் இந்த பெண்களிடம் கூறியிருக்கிறார் என்பதை பற்றி நாம ஆதாரத்தோடு பார்ப்போம். ஒரே ஒரு சாட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? பெண்ணினுடைய அடையாளம் முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. இவன் என்ன சாட் பண்ணான், எப்படி ஆபாசமாக பேசலாம் என்பதை பற்றி மட்டும்தான் நாம இதுல பேச போறோம், சரிங்களா? ராஜீவ் காந்தி அவர்கள் 2025 ஜூலை 22ஆம் தேதி அன்னைக்கு ஹாய் டியர் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. சொல்லுங்க அண்ணா அப்படின்னு அந்த பெண் பதில் கேக்குறாங்க. அப்படியே நான் உனக்கு அண்ணனா, டியர்னு கூப்பிடு, அதான் கேஷுவலா இருக்கும். யார் சொல்றா? நம்ம பெயிண்டர் ராஜீவ் காந்தி சொல்றாரு. அடுத்து அவங்க அந்த தங்கச்சி என்ன சொல்றாங்கனாக்க, அண்ணா தான் கம்ஃபர்டபிள் அண்ட் கரெக்ட், டியர்லாம் வேண்டானா, ஃபேமிலியில பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அதுக்கு ராஜீவ் காந்தி, வீட்டுல எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்ல, நீ பொலிட்டிக்ஸ்ல இருக்க, போல்டா ஃபேஸ் பண்ணணும். பொலிட்டிக்ஸ்ல இது ரொம்ப காமன். பாத்தீங்களா? இதான் திமுக காரன் புத்தி. திமுக காரன் புத்தி எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுல எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்படி இவர் டியர்னு கூப்பிடுறது, டார்லிங்னு கூப்பிடுறது, இவர் கொஞ்சிருது, இதையெல்லாம் வீட்டுல சொல்லணும்னு அவசியம் இல்லையா? நீ பொலிட்டிக்ல இருக்க, நீ கட்சியில இருக்கிற, போல்டா ஃபேஸ் பண்ணணும். எதை? இந்த திருமணம் கடந்த உறவு செய்வதை போல்டாக ஃபேஸ் பண்ணணுமா? பொலிட்டிக்ல இது ரொம்ப காமன். அப்படியா? திமுக காரனுக்கு இதெல்லாம் காமன் தான்ப்பா. திமுக நிர்வாகிகளுக்கு வேணா இது காமனா இருக்கலாம். தன்னுடைய கட்சி மகளிரையே தவறாக பயன்படுத்துவது, அவர்களை தவறாக சித்தரிப்பது, அவர்களை தவறாக தொடுவது, தவறாக பேசுவது திமுக காரன் புத்தி. அது அப்படிதான், திருத்த முடியாது. ஆமா, திமுகவுல இதெல்லாம் காமன் தான்ப்பா. நாங்க சொல்லல, உங்க ராஜீவ் காந்தி தான் சாட் பண்ணிருக்காரு. உங்க ராஜீவ் காந்தி சாட். அடுத்து, உங்களை அண்ணான்னு தான் நான் பாக்குறேன். சோ ஒன்லி ரிப்ளைங் டு யுவர் மெசேஜஸ் அண்ணா. நான் உங்களை அண்ணான்னு தான் பாக்குறேன், அதனாலதான் நீங்க அனுப்புற மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அவர்கள் கண்ணியமாக சொல்றாங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரில இருக்காரு? ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரில இருக்காரு? அந்த பெண்ணுகிட்ட கேட்கிறாரு நம்ம ராஜீவ் காந்தி, மாணவரணி, திமுகவினுடைய மாணவரணி, சரிங்களா? ஹஸ்பண்ட் எந்த கண்ட்ரில இருக்கிறாரு? பிரான்ஸ்னா அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்றாங்க. அதுக்கு பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ்னு தெரியுமா? நம்ம ராஜீவ் காந்தி, என்ன ஃபேமஸுங்க பிரான்ஸ்ல, என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். நம்ம ராஜீவ் காந்தி என்ன பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா அந்த பெண்ணிட்ட கேட்கிறாரு. அந்த பெண்ணு தெரியலனா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவரு என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க பாப்போம். சொல்றாரு பாருங்க, அது இவரே சொல்றாரு. பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ்னு தெரியாதா உனக்கு? உண்மையா தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியலனா அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. சும்மா கெஸ் பண்ணு செல்லம். எப்படி சும்மா கெஸ் பண்ணு செல்லம்? நம்ம ராஜீவ் காந்தி கொல்றாரு. அப்படியே காதல் ரசம் சொட்ட சொட்ட அப்படியே கொஞ்சறாரு பாருங்க. சும்மா கெஸ் பண்ணு செல்லம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெண்ணு தெரியலன்னா அப்படின்னு தான் திரும்ப சொல்றாங்க, சரிங்களா? அடுத்து சும்மா கெஸ் பண்ணு செல்லணும்னே இல்லனா அப்படின்ட்டாங்க. அடுத்து, மூவிலாம் பார்க்க மாட்டியா? எப்படி கேக்குறாரு, மூவிலாம் பார்க்க மாட்டியா?
பிரான்ஸ்னாவே பிரெஞ்சு கிஸ் தான் ஃபேமஸ். அப்பா, உலகமாக கண்டுபிடிப்பா ராஜீவ்காந்தி, செம்ம கண்டுபிடிப்பியா நீ. அப்போ பிரெஞ்சு கிஸ்ஸுக்காகத்தான் நீ அந்த படத்தெல்லாம் பாக்குற? அப்படியா? மூவிலாம் பார்க்க மாட்டியா? பிரெஞ்சுனா பிரெஞ்சு கிஸ் தான் ஃபேமஸ். அடிச்சாங்க பாரு பாயிண்ட, பிடிச்சாங்க பாரு பாயிண்ட, பாய பிடிச்சிட்டான். பிரெஞ்சுனா பிரெஞ்சு கிஸ் தான் ஃபேமஸ். மூவிலாம் நாமெல்லாம் பாக்குறது இல்ல, இவர் பாக்குறாரு. வெறும் பிரெஞ்சு மூவியா பாப்பாரு போல இருக்கு. எப்படி பிரெஞ்சு கிஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படியே பிரெஞ்சு மூவியா பாப்பாரு போல இருக்கு. அடுத்து, என்ன பேச மாட்டியா? வற்புறுத்துறான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணை வற்புறுத்துறான். நைட்டு 11 மணிக்கு நடக்குது இந்த சேட்டெல்லாம். என்ன பேச மாட்டியா? அந்த பொண்ணு சொல்லுங்க அண்ணா, நேத்து கேட்டதுக்கு என்ன பதில் வரல? அதாவது 23ஆம் தேதி கேக்குறாங்க, அது 24ஆம் தேதி திரும்ப அதே 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்ன நேத்து கேட்டதுக்கு என்ன பதில் வரல? அதாவது இவன் பிரெஞ்சு கிஸ் சொன்னால, அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து பேசல போல. அதனால நேத்து கேட்டதுக்கு என்ன பதில் வரல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இப்ப கேக்குறாரு. என்ன அண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவன் ஒரு கணக்கு சொல்றான் பாருங்க. பா, வெறும் நாராசமா இருக்கு. என்ன ராஜீவ்காந்தி இப்படி நாருது? பல்லே ஆலியா நீ, நல்லா ரொமான்ஸ்ல கிங் தான் போல. வாட் இஸ் 23% ஆஃப் 300 அப்படின்னு கேக்குறான். யாரு? இந்த ராஜீவ்காந்தி கேக்குறான். என்னன்னு கேக்குறான்? வாட் இஸ் 23% இன் 300 அப்படின்னு கேக்குறான். அதற்கு அந்த பெண் சொல்றாங்க, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு, ஏன் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அதுக்கு ராஜீவ்காந்தி என்ன பதில் போடுறான்னா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றான். ராஜீவ்காந்தி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லு, அதாவது 300ல 23 எத்தனை சதவிகிதம் அப்படின்னு கேட்கிறாரு. கணிதத்துக்கு போயிட்டாரு இவரு. எப்படி கணக்காசிரியரா மாறிட்டாரு. அதுக்கு அந்த பாப்பா வந்து ஏன்னு கேட்டதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லு அப்படின்றாரு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, ஆன்சர் 69 அப்படின்னு சொல்லுது. ஆன்சர் 69, 69. அதுக்கு இவன் ஒரு சொன்னான் பாருங்க, தட் இஸ் மை ஃபேவரட் நம்பர். ராஜீவ்காந்திக்கு என்ன ஃபேவரட் நம்பர்? 69. 69 தான் ராஜீவ்காந்திக்கு பிடிக்கும். அண்டு அடுத்துதான் த்ரில்லிங்கான இடம், அண்ட் பொசிஷன். திரும்ப படிக்கிறேன். தட் இஸ் மை ஃபேவரட் நம்பர் அண்ட் பொசிஷன். 69 தான் இவருடைய ஃபேவரட் நம்பரா, 69 பொசிஷன் தான் இவருக்கு பிடிக்குமா? இவெல்லாம் என்ன மாதிரியான ஆளு சொல்லுங்க பாப்பா. அடுத்து, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு தன்னுடைய சாட்டை மீண்டும் முடிக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த திமுக காரன் புத்தி என்பது எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான புத்தி என்று. சொந்த கட்சிக்கார பெண்களிடமே இவ்வளவு அத்துமீறல் செய்யறானுங்க. கிட்டத்தட்ட 35 பெண்கள் கிட்ட இவன் இந்த மாதிரி கடலை போட்டிருக்கிறான். ஆதாரங்கள் இருக்கிறது, நாங்க சாம்பிளுக்கு தான் ஒண்ணு போடுறோம். புரியுதுங்களா? 35 பெண்கள் கிட்ட கடலை போட்டிருக்கிறான். 35 பேரும் செந்தில் பாலாஜி கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயம்புத்தூர் பகுதியில திமுக சார்பில் எந்த டெண்டர் வந்தாலும் அதை தன்னுடைய தெரிஞ்சவர்களுக்கு, தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மல்லு கட்டிட்டு நிக்கிறாரு. இவங்களுக்கு தந்தீங்க அப்படின்னாக்க நான் வந்து, இவங்களுக்கு நீங்க டெண்டர் தந்தீங்கன்னாக்க நான் உரிய கமிஷன் கொடுப்பேன், எனக்கு உரிய கமிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லா டெண்டர்லயும் போய் தலையிடுறது. கேட்டா உதயநிதி என் கூட நெருக்கமாக இருக்கிறார், உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பராக நான் இருக்கிறேன், எந்த திட்டமா இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு நான் நேரடியா வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜீவ்காந்தி என்ற பையன் பல கோடி ரூபாய ஆட்டைய போட்டிருக்கான் அந்த டெண்டர்ல. இதனால காண்டான லோக்கல் ஆட்கள் செய்த ஒரு ஹனி டிராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வைக்கிறேன். ஹனி டிராப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ராஜீவ்காந்தி இப்படி பேசியது உண்மை. அதுதான் நீங்கள் பார்த்த இந்த ஆதாரம். அப்போ கமிஷன் வாங்கினதாலையும் இந்த பெண்கள் எல்லாரும் போயிட்டு செந்தில் பாலாஜி முறையிட்டதன் விளைவாக செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கிட்ட கொண்டு போறாரு இந்த கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி இந்த ராஜீவ்காந்தி இங்க லோக்கல்ல இருக்க டெண்டர் எல்லாம் மிரட்டி வாங்குறான், எங்களுக்கு தாங்கன்னு கேட்டு வாங்குறான், நிறைய கமிஷன் அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம நம்ம கட்சி பெண்களையே திருமணம் ஆனவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ எல்லாருக்கிட்டையும் கடலை போடுறான், எல்லாருக்கிட்டையும் கடலை போட்டு ஆபாச மெசேஜா அனுப்புறான்னு சொல்லி அவர் வத்தி வச்ச உடனே ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு, மாணவர் அணி என்பது வந்து திமுகவில் மிக முக்கியமான அணி, ஏன்னா மாணவர் போராட்டத்தின் மூலமாக தான் திமுக வளர்ந்ததே. அப்பேற்பட்ட அந்த மாணவர் அணியினுடைய பொறுப்பாளராக இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அதை நீக்கிட்டு கொள்கை பரப்பு இணை செயலாளரோ என்னமோ ஒரு டம்மி போஸ்டிங்க இப்பதான் நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி புகார் வருதுன்னா முதல் வேலையாக அந்த ஆளை தூக்கி வெளியில போடணுமா இல்லையா? ஆனா இவனுங்க வேற போஸ்டிங்க்கு மாத்தி விட்டு அழகு பார்க்குது இந்த திமுக. இவர்கள் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு அழகு பார்க்குது. எதற்கு இந்த வீண் வேலை? எதற்கு இந்த வெட்டி வீராப்பு? அப்போ இவனுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவனுங்களா?
பாத்தீங்களா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க அடிமடியில கை வைக்கிறான்னு. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? பிரான்ஸ்ல இருக்காரு. அப்படியா? பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ் தெரியுமா? இவருக்கு 69 பொசிஷன் தான் பிடிக்குமா? யாரா நீலாம்? இதுதான் பெண்களை திமுகவினர் மதிக்கக்கூடிய அளவுகோல். அப்ப சொந்த கட்சியில இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு தராத முடியாதவன் எப்படி இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள்? சொல்லுங்க பாப்போம், எப்படி தருவார்கள்? இவர்களிடம் பாதுகாப்பை நாம் எதிர்பார்க்க முடியுமா? அப்போ இந்த திமுக காரங்கிட்ட இருந்து நம் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவனுங்களை முதல்ல ஆட்சியிலிருந்து ஒழிச்சே ஆகணும். மொத்தமா கட்சியிலிருந்து தூக்கிட்டாக்க, எப்படி மொத்தமா ராஜீவ்காந்தியை கட்சியிலிருந்து தூக்கிட்டாக்க ஏன் எதுக்குன்னு கேள்வி வரும். இந்த விஷயம் வெளியே வந்துடும் சொல்லிட்டுதான் இதை நைஸா காசு கொடுத்து அமுக பார்த்தானுங்க. ஆனா ஒரு பெண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க இன்றைக்கு குமுறி வெடிச்சு ஆதாரத்தை வெளியிட்டாங்க. இன்றைக்கு சந்தி சிரிக்குது, திமுகவுடைய மனம் சந்தி சிரிக்குது. அப்பவும் இந்த நியூஸ் கேட்டதப்பறம் கூட திமுக இதை எப்படியாவது மறைச்சு வைக்கணும், முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் போட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இது வெடிச்சு பூகம்பமாக வெளிவந்து விட்டது. இதுதான் இந்த திமுகவினருடைய உண்மையான முகத்திரை. இதை இந்த தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் அதிமுக மேலையும் எடப்பாடி பழனிசாமி மேலையும் அவ்வளவு அவதூற பரப்பிக்கிட்டு இருந்தான். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வாய்கிழிய பேசிக்கிட்டு இருந்தான் இந்த ராஜீவ்காந்தி. அப்போ ஒரு இடத்துல விசுவாசமாக இல்லாதவன் இவன் இன்றைக்கு திமுகவுல போயிட்டு திமுக காரன் புத்தியே அப்படிதான்டா அப்படின்ன உடனே நல்லா பணம் வர ஆரம்பிச்ச உடனே, பணம் திமுக ஆட்சியில் நல்லா கொட்ட ஆரம்பிச்ச உடனே ஆள் நல்லா கொழுத்துட்டார். அதான் சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, நண்டு கொழுத்தா வலையில தங்காது அப்படின்னு. அது போலதான் இன்றைக்கு ராஜீவ்காந்தியுடைய நிலைமை. நாம் தமிழர்ல காட்டு கத்திக்கிட்டு அப்படியே காஞ்சி போய் கடந்த உடனே, இங்க திமுக பக்கம் போன உடனே அவங்க கோடி கோடியா அள்ளி கொடுத்த உடனே காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி உள்ள பூந்து நல்லா ஒரு விளையாடி நல்லா சேஃப்டி பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம நண்பர் ஒரு பெண் தான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க, ஒரு போராட்டத்துக்கு தான். அப்ப ராஜீவ்காந்தி என்ன பண்றாருனாக்க அந்த பெண்மணி அப்படியே போகுது, ஏமா நான் டிராப் பண்றேமா வாமா அப்படின்னு தவறாக முதுகுல தடவுறாரு. உடனடியாக அந்த பெண் இல்லைனா நான் பார்த்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எட்டன வந்துட்டாங்க. எங்கள் நண்பருடைய நண்பர் அந்த பெண். இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறான் இந்த ராஜீவ்காந்தி. அவ்வளவு வக்கிர பார்வையோடு திமுகவில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்திருக்கிறான் இந்த ராஜீவ்காந்தி. அத்தகைய இந்த ராஜீவ்காந்தியை இந்த திமுக பாதுகாக்கிறது, போற்றி பாதுகாக்கிறது. அப்போ இந்த திமுக காரன் தமிழ்நாட்டுல எந்த ஒரு குற்றச்சம்பவம் நடந்தாலும் அதுல திமுக காரனுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னா இப்படிதான். இதுதான் திமுக காரன் புத்தி. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவனை நாங்க பாதுகாப்போம் எங்க கட்சிக்காரனா இருந்தா. அப்படிதான் ஞானசேகரன் பாதுகாக்கப்பட்டார். அப்படிதான் அரக்கோணத்துல ஒரு நபர் பாதுகாக்கப்பட்டார். இவ்வாறாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? அப்போ சொந்த கட்சியிலே பாதுகாப்பாக, சொந்த கட்சி பெண்களே பாதுகாப்பாக வச்சிருக்க முடியாத இந்த திமுக தான் தமிழ்நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க போகிறதா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறதா? மக்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம் தமிழ் பெண்களுடைய மானத்தையும் அவருடைய உரிமைகளையும் அவர்களுடைய சுய மரியாதையையும் சூறையாடுகிறது இந்த திமுக. அதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. நன்றி.